ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டா ட்ரிகர்ல இருந்து அல்ட்ரா பட்ஸ் N1 அப்படிங்கிற டிவைஸ் வாங்கி ரிவ்யூ போட்டிருந்தோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே அதே பிராண்ட்ல இருந்து ட்ரிகர் அல்ட்ரா பட்ஸ் N1 நியோ அப்படிங்கிற இந்த டிவைஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிவைஸை நான் அண்டர் 800க்கு வாங்கியிருக்கேன். அண்டர் 800க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரிகர் அல்ட்ரா பட்ஸ் N1 நியோன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னங்க அதை உள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயருக்கான வாரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலுக்கான QR கோடு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே டிடபிள்யூஸ் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm ஹை ஃபெடிலிட்டி டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பேஸ் எக்ஸ்பேண்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால பேஸ் குவாலிட்டி சூப்பராக ஃபீல் பண்ண முடியும், தரமாக இருக்கும் அப்படின்னு பிராண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 40 hours பிளேபேக் நம்பர்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50லேருந்து 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 40 hours பிளேபேக் டைம் வருது. சப்போஸ் நம்ம ரெகுலராக கால் பேசிட்டு இருந்தோம், ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், கேமிங் மோட ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 35லேருந்து 38 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8லேருந்து 8.5 hours பிளேபேக் டைம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஜாப் சார்ஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 300 minutes பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. பட்ஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 hours வருது. ஸோ பேட்டரியை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. 10 minute ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் கேஸ்ல இருந்து பட்ஸை எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிருது. நெக்ஸ்ட் கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. 50 millisecondsக்கான அல்ட்ரா லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம்ல நம்ம வந்து ஆடியோ வீடியோ சூப்பராக சிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணும்போது லைட்டாக லாக் ஆக மாதிரி ஃபீல் ஆச்சு. இதில் என்ன சின்ன டிராபேக் அப்படின்னா கேம் மோட சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த விதமான டச் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காவே கேம் மோட ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேமிங் மோட பொறுத்தவரைக்கும் மாடரேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் MEMS மைக் கொடுத்துருக்காங்க. HD கால் குவாலிட்டி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோல லாஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்றது, வால்யூம் டவுன் பண்றது, நெக்ஸ்ட் ஆன் போறது, ப்ரீவியஸ் ஆன் போறது, வரக்கூடிய கால் அட்டெண்ட் பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்றது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால டச் கண்ட்ரோல்ல பண்ணிக்க முடியும். என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா மோட எப்படி சேஞ்ச் பண்றதுக்கான டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்பட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டிசைனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஓவல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. கேஸோட டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிகர்னு கொடுத்துருக்காங்க. மிடில் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. கேஸோட பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா டைப் C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள பட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். வெயிட் மேனேஜ்னு பார்க்கும்போது நியர்லி 30 கிராம் தான் வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப காம்பேக்ட் அண்ட் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பட்ஸ் கொஞ்சம் லென்த்து ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே உள்ளதில் காதே வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்தது சூப்பராகவே இருக்குது. ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் டாப் நாச்சில் இருக்குது. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 50% வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி ட்ரிகரில் எப்போவுமே பேஸ் குவாலிட்டி தரமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே இந்த டிவிஸ்லையும் தரமாக கொடுத்துருக்காங்க. பேஸில் எந்த விதமான சாக்ரிஃபைஸும் இல்லை, அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. 5.1 சாங்ஸ்லாம் வச்சு கேட்டீங்க அப்படின்னா அவங்க காதே கிளியர் அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த சவுண்ட் குவாலிட்டி டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் பேசுகிறவங்க கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுகிறவங்க கரெக்டாக கேட்குது. என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சல் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் மாடரேட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த டிஎல்பிஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5/5. நீங்கள் ஒரு டிஎல்பிஎஸ் வாங்கலான்னு இருக்கீங்க, அதுவும் அண்டர் 800 வாங்கலான்னு இருக்கீங்க, பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும், பெஸ்ட் கால் குவாலிட்டி இருக்கணும், பேட்டரி லைஃப் மாடரேட்டாக இருக்கணும், கேமிங்க்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரிகர் அல்ட்ரா பட்ஸ் N1 நியோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கேமிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரிகர் அல்ட்ரா பட்ஸ் N1 தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன், மேலே காலில் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டிஎல்பிஎஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.